ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எரேமியா 5வது அதிகாரம் 25வது வசனம், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் நமக்கு நன்மைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த நன்மைகள் தாமதப்படுகிறது என்று சொன்னால் அது எதற்காக தாமதப்படுகிறது என்பதை நாம் முதல்ல தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, இந்த நன்மைக்காக நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் இந்த நன்மை எனக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்கிறதே, இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிச்சயமாகவே அதை வெளிப்படுத்துவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு சகோதரன் இருந்தாராம். அவர் நல்ல ஊழியம் செய்வார், எல்லாத்தையும் அநேகருக்கு சுவிசேஷம் எல்லாமே சொல்வாராம். ஆனாலும் அவருடைய அந்தரங்க வாழ்க்கையில அந்த செல்போனை எடுத்து தவறான படங்களும் தவறான காரியங்களையும் பார்க்கிற ஒரு நபராக இருந்தாராம். இது யாருக்குமே தெரியாது. அவருடைய வேஷம் ஃபுல்லா எப்படி இருந்ததுன்னா, ஒரு பரிசுத்தவானாய் ஊழியம் செய்கிற மகனாய், ஊழியத்துக்குனே இருக்கிற ஒரு மகனாய், ஊழியத்திற்காக தன்னை அர்ப்பணித்த மகனாதான் எல்லாருமே பார்த்தாங்களாம். ஆனால் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில பாவம் கட்டப்பட்டு இருந்ததாம். ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரவு நேரத்தில் அவனுடைய மனசாட்சியின் வழியாக பேசினாராம். அது மாத்திரம் இல்ல, அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தாராம். அந்த தரிசனத்தில் தேவதூதர் அவனுக்கு முன்பாக நின்று ஒரு புஸ்தகத்தை திறக்கிறார்களாம். அதில் அவன் செய்த பாவங்கள் எல்லாம், அவன் பார்க்கிற அசுத்தங்கள் எல்லாம் காமிச்சாராம். அப்போ இந்த மனிதன் சொன்னாராம், ஐயோ, நான் பார்க்க அதை காமிக்காதுங்க, எனக்கு அசிங்கமாக இருக்கிறது, நான் செஞ்ச அந்தரங்க பாவம்லாம் அதில் வருகிறதே என்று சொல்லி மனசு அப்படி வேதனைப்பட்டாராம். விழித்து கொண்டு தன் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்தாராம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நீதிமொழிகள் 28:13 சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலேயோ எந்த பாவம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது என்று சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்க. ஆண்டுடைய சமூகத்தை பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தை இரக்கம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த நாளிலும் நம் வாழ்க்கையில ஏதாவது பாவம் இருக்கு, அந்தரங்க பாவம் இருக்கு, யாரும் பார்க்காத பாவம் இருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு மட்டும்தான் தெரிகிற பாவம் இருக்கு என்று சொன்னால் அந்த பாவத்தை தேவ சமூகத்துல அறிக்கையிடுங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரியம் தடையா இருக்கிறதோ அந்த தடைப்பட்ட காரியங்களை கர்த்தர் சரி செய்து உங்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பார். ஆமேன்.